வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனலுங்க. இன்றைக்கி பகவான் யோகிராம் சுரத்குமார் அவரை பற்றி சின்ன சிந்தனைங்க. அவர் சொல்கிறார், என்னை நேரில் வந்து தரிசனம் செய்ய தேவையில்லை, ஹோம யஜ்ஜங்கள் ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை, விரதங்கள் தேவையில்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே என் பெயரை 3 முறை சொல்லுங்கள், அது போதும். நான் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவுவேன் என்று உறுதியளித்த தனிப்பெருங்கருணை யோகிராம் சுரத்குமார். முக்காலம் உணர்ந்த ஞானசூரியனாய் இருந்தபோதும் சாதாரணனாய் பிச்சைக்காரனாய் உலா வந்த அருட்பெருஞ்சோதி யோகிராம் சுரத்குமார். அவர் என்ன அவ்வளவு எளிமையானவரா, கருணையுள்ளவரா? அழைத்தால் வருவாரா? அழைத்தால் கண்டிப்பாக வருவார், நிச்சயம் வருவார். அப்படி அழைக்கின்ற கூட்டம்தான் யோகிராம் சுரத்குமார் சத் சங்கம். அப்படி தங்கள் கருணை, குருவின் கருணையால் குருவிடமிருந்து பெற்ற அனுபவத்தை மெல்ல மெல்ல மற்றவர்களிடம் பகிர்ந்து ஆன்மீக ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற சுடர்களின் ஒருங்கிணைப்பு தான் யோகிராம் சுரத்குமார் சத் சங்கம். மாதம் ஒரு முறை ஒன்று சேர்ந்து 1 மணி நேரம் மனமாற பாடி நாமம் சொல்லி சத் விஷயங்கள் பேசி சிறிய விருந்துண்டு மகிழும் போது பெரும் பழம் இதன் அங்கத்தினருக்கு ஏற்படுகின்றது. பகவான் யோகிராம் சுரத்குமாரை எப்பவுமே நாம் வேண்டணும்னு வச்சுங்க, கிடைச்சது நம்மளுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க. அவரோட பாட்டு வந்துங்க அவ்வளவு அழகாக இருக்குங்க. புத்தியில் சிறுமையும் பொருளிலே வறுமையும் கண்ணிலே கருமையும் நெஞ்சிலே வெறுமையும் கொண்டு நான் அலைகின்றேன் இன்னலே இன்னலே அஞ்சனா மைந்தனே அனுமனே சரணமேம்பர். துன்பத்திலிருந்தெல்லாம் என்னை வெளிவர கதறி குருவே ராமநாமே உன்னாமம் ராமநாமத்திற்கு இணையானது என்று பாடும்போது கனத்த மனம் லேசாகும். அப்படியே அவரோட ஒவ்வொரு வரியும் அவ்வளோ ஒரு அற்புதங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார், வருவது வரட்டும் எது என்ன செய்யும், வரம் தரும் இல்லம் யோகியின் உள்ளம், ஒரு முறை அவர் பெயர் உரைத்தால் போதும், துன்பம் என்றும் நீங்கும். பகவான் நாமம் சொல்லி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். ஜெய் யோகி.